வணக்கம். தமிழ் இலக்கண பயிற்சி வகுப்பு இது. முதல் வகுப்புல நம்ம தன்னகரம் பார்த்தோம். இது ஷார்ட் வீடியோல. இப்ப 2வதுல வந்து டன்னகரம், ரன்னகரம் பார்க்க போறோம். இது எந்தெந்த இடத்துல வரும், எங்கெங்க வராது என்பதற்கான செய்திகள இதில பார்க்கலாம். இது வந்து இடையில் வருவது, இறுதியில் வருவதற்கான சான்றுகள். இறுதி எல்லாமே ரன்னகரத்துக்கும் குடுத்துருக்கேன், டன்னகரத்துக்கும் குடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து இறுதியில் வருவதற்கான இப்ப உதாரணத்துக்கு மண், பறன் எல்லாம் இறுதியில் வரும். இடையில் வரும்போது நண்பனாக வரலாம். வராத இடங்களும் இதுல இருக்கு. அடுத்தடுத்து வரும்போது 2 சுழி, 3 சுழிலாம் எவ்வாறு எழுதணுங்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு. எவ்வாறு எழுதணும், எவ்வாறு எழுதக்கூடாது, அதுல வந்து பொருள் மாறுமா, மாறாதா என்பதில 2 வகையில இந்த மாற்றம் நிகழும். 2 சுழி நீ போட்டு ஆணி எழுதினீங்கன்னா, ஆனி மாதம். 3 சுழி நீ போட்டு எழுதினீங்கன்னா, அது இரும்பு ஆணியை சொல்லும். அதேபோல ஒரே சொல் எழுதும்போது கவனம், கவனம் 2 சுழி, 3 சுழி எழுதினீங்கன்னா, பொருள் மாறாது. ஆனா தவறான சொல்லாக மாறிவிடும். அதுக்கு அடுத்து சில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நினைவில் வைப்பதற்கு டன்னகர முன், ரன்னகர முன் என்ற செய்திய ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இறுதியிலும், இடையிலும் வருவது எவ்வாறு வரணுங்கிறத நினைவில் வைத்துக்கணும். எழுதக்கூடிய, கூடாத இடங்கள் என்னென்னங்கிறதையும் சேர்த்தே படிங்க. இதற்கான லிங்க்கும் நான் குடுத்துருக்கேன். தொடர்ந்து படித்து ஐயங்கள் தெளிவுற மேற்கொண்டு பயிற்சி எடுத்துக்கணும்.